ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இருந்தா போதுங்க. இந்த சாப்பாடு வெஜ் எக் ரைஸ்ன்னே சொல்லலாங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்க. எப்படி செஞ்சதுன்னு பார்க்கலாங்களா? கொஞ்சம் சாப்பாடு மீந்துருச்சு. ஆனா சாம்பாருக்கோ, ரசத்துக்கோ இது உள்ள போக மனசில்ல. அதனால தான் இப்படி செய்றேன். பாருங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பிடிக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் முருவலா நல்லா வதங்கணுங்க. அந்த ஸ்டேஜில் குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் இருக்குங்களா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. என்னோடய மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருந்தாலும் நான் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அந்த எண்ணெயிலே ட்ரை ஆக்கிட்டு, அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம சாப்பாடு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அதுக்குள்ளே இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டி எடுத்தோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். நிஜமாகவே வந்து எக் ரைஸ் வாசனை தான் வரும். ஆனால் எக் ரைஸையே மிஞ்சிடும். புரட்டாசி மாதம் எக் ரைஸ், வெஜ் எக் ரைஸ்ன்னு கூட சொல்லிக்கலாங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.